அடுத்தது மாறும் கூட்டணி. இப்போ என்னென்னா, ஸ்டாலின் இருக்கார், குழப்பத்தில் இருக்கார், பாவம். அவர் அவர் மருமகம் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கார். அந்த தேமுதிகவுக்கு இவர் என்ன கணக்கு போட்டாருன்னே தெரியல. பெண்டுன்னு வச்சுருக்காரு, இத்தனை பேர் கூட்டம் வச்சுருக்காரு. எங்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லை. எங்களுக்கு கிடைச்ச ஒரு தகவல் கூட உங்களுக்கு கிடைக்கலையா? இத்தனை பேரை வச்சுருந்த ஆளுக்கு அவர் எங்கேருந்து எடுத்தாருன்னு தெரியல. தேமுதிகவுக்கு நம்ம விடக்கூடாது, அவங்க இருந்தால் 17 இடத்துல நம்ம வெற்றி பெறுவோம்னு சொல்லி ஒரு குண்டு தூக்கி சபரீசன் போட்டார். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி நிலவரப்படி எங்களிடம் இருக்கும் கள ஆய்வு மட்டும் இல்லை, பல ஆய்வுகளின்படி தேமுதிகவுக்கு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 5 லட்சம் ஓட்டு தான். 5 லட்சம் ஓட்டு தான் உங்களுக்கு. அதுவும் குறிப்பிட்ட ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அதனால் அவங்களுக்கு இருப்பது 5 லட்சம் ஓட்டு. இதை எதை வச்சு இந்த சபரீசன் சொன்னாலும் தெரியல. ஸ்டாலின் வந்துக்கிட்டு ஒரு எம்பியை கொடுத்துட்டு 10 எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறேன்ட்டு எம்பியை மட்டும் முதல்ல கொடுத்துட்டார். எம்எல்ஏ பற்றி பேசவே இல்லை. கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டாரு, திருமாவளவனை கூப்பிட்டாரு. உங்களுக்கு போன தடவை 6, இந்த தடவை 5. கம்யூனிஸ்டுகள் போன தடவை 6, இந்த தடவை 5ன்னாரு. 2 பேர் என்ன கேட்டாங்க, சரி நாங்கள் 5 வாங்கிக்கிறோம், தேமுதிகவுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க அதை சொல்லுங்கன்னா, அவர் பெரிய ராஜதந்திரி மாதிரி ஸ்டாலின் அதை சொல்ல மாட்டேன். கம்யூனிஸ்ட்டும் இப்போ திருமாவளவனும் போர்க்கொடி தூக்கிட்டான். அவருக்கு எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், அதன்படி தான் நாங்கள் ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இப்போ போர்க்கொடி தூக்கி விட்டார்கள் திருமாவளவனும் கம்யூனிஸ்ட்டும். இப்போ திருமாவளவனும் கம்யூனிஸ்ட்டும் விஜய்க்கு தூது விட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய்கிட்ட உள்ள ஒரு வீக் பாயிண்ட்டு சொல்லிடுறேன். கம்யூனிஸ்ட் மற்ற கூட்டணி கட்சிகள், உங்களை தேடி வரும் கூட்டணி கட்சிகளை நீங்கள் சரியாக அரவணைக்காமல் விட்டு விடுகிறீர்கள். பல கூட்டணி வாய்ப்புகளை நீங்கள் விட்டு விட்டீர்கள். அதனால் கம்யூனிஸ்ட்டையும் திருமாவளவனும் தான் சேர்த்துக்காங்க. அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா, அங்கே கொடுத்த 6 இல்லைன்னா இரட்டை இலக்கம் 8 கொடுத்துருங்க. அதனால் கம்யூனிஸ்டுகளையும் திருமாவளவையும் விஜய் கட்சி வரவேற்கணும். அப்போ தான் திமுகவுடைய கூட்டணி பலமோடை. 23 கட்சி வச்சுருக்கான் திமுக. அதில் 10 கட்சி ஜாதி கட்சி, 10 to 13 கட்சி ஜாதி கட்சி. இவ்வளவு கேவலமாக போயிடுச்சு அவங்க. அதுக்கப்புறம் 3-4 மதத்தை அடிப்படையாக வச்ச கட்சி.